மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தினமும் தியானம், சுவாத்தியாயம், சத்சங்கம் இந்த மூணும் தவறாமல் கண்டிப்பாக நிச்சயமா பண்ணணும். நிறைய பேர் செய்ய மாட்டாங்க, ஏதோ ஒன்று விட்டு விடுவாங்க. விட்டுட்டு என்னால் மருந்து மாத்திரை விட முடியலையே, நான்வெஜ்ஜை விட முடியலையே, பூண்டு காளான்னு விட முடியலையே, வீட்டில் எத்தனையோ துன்பங்கள் கஷ்டங்கள் இருக்கு, இவற்றிலிருந்து வெளியே வருவது எப்படி? தியானம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்னுடைய பசங்கள் விட மாட்டாங்க, என்னுடைய பேச்சு கேட்கவே மாட்டாங்க. எந்த விஷயம் செய்யணும் அப்படின்னாலும் நேரமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ற. இது எல்லாம் எதற்காக நடக்குது? நாம சொல்றோமே, தியானம் செய்தால் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு பெற முடியும், தேவையில்லாத எல்லாமே நம்ம விட்டு போயிடும், தேவையானது எல்லாமே நமக்காக நம்ம கிட்ட வந்துடும், எது நம்ம கூட இருக்கணுமோ அது மட்டுமே நம்ம கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆனா எதுக்காக நடக்க மாட்டேது இது அப்படின்னா, மை டியர் மாஸ்டர்ஸ், எத்தனையோ ஆண்டுகள் ஆராய்ச்சி பண்ணி ஆனந்தமான வாழ்க்கைக்கு, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு சுலபமா பெற முடியும் அப்படின்னா அது 18 கொள்கைகள், TSSM-இன் 18 கொள்கைகள் பிரம்மர்ஷி பத்ரிஜி அவர்கள் கொடுத்திருக்காங்க. இந்த 18 சூத்திரங்கள் கடைபிடித்தால் எந்த விஷயமும் நமக்கு பாதிக்காது. இதுல 18 கொள்கைகள்ல முதல் 3 பாயிண்ட் கடைபிடித்தால் மீதி 15 பாயிண்ட் ஃபாலோ பண்றது ஈஸியா இருக்கும். அந்த முதல் 3 பாயிண்ட்டுக்குமே 3 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சரியான தியானம் செய்யணும். ஒரு நாளுக்கு 3 மணி நேரம் தியானம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 3-2-1 பாயிண்ட், 1-2-3 பாயிண்ட்ஸுக்கு 3 ஹவர்ஸ், 2 ஹவர்ஸ், 1 ஹவர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒரு நாளுக்கு 3 மணி நேரம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதாவது தியானம் செய்யணும். ஒரு நாளுக்கு 2 மணி நேரம் சுவாத்தியாயம், ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு. ஒரு நாளுக்கு 1 மணி நேரம் அதாவது சத் சங்கம், மூணாவது பாயிண்ட். இந்த விதமாக நாம செய்தால் ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும் அப்படின்னா, அற்புதமான பேச்சுகள் மட்டுமே நமக்கு வாயிலிருந்து வெளியே வரும். There will be no gossips. அதே காசிப்ஸ் ஸ்டாப் பண்ணுங்க, தேவையில்லாத பேச்சுகள் எல்லாமே நிப்பாட்டுங்க அப்படின்னா என்னால முடியாது அப்படின்வாங்க. அதுவே தியானம், சுவாத்தியாயம், சத் சங்கம் மூணுமே செய்து சத்திய தரிசனம் உங்களுக்கு நடந்தால், நாம செத்து போனாலும் சரி தேவையில்லாத பேச்சு என்பது வரவே வராது. வாயிலிருந்து சத்தியம் மட்டுமே வருது. ஏதாவது பேசினால் அது நடக்கும், அந்த விதமா நடக்கும். பௌர்ணமி தியானம் செய்யுங்க அப்படின்னா, இல்ல சார் நேரம் இல்லை அப்படின்வாங்க, வெளியே இருக்கே அப்படின்னுவாங்க, இந்த மாசம் கிடையாது அடுத்த மாசத்துல இருந்து பண்றேன் அப்படின்னு சொல்லி ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுவாங்க. இந்த விதமான பதில் எதுக்காக வருது அப்படின்னா, தியானத்துடைய அருமையே தெரியலை. அதுவே தியானத்துடைய அருமை தெரிஞ்சால், எதுவுமே இல்லாத நேரத்திலேயே தியானத்துடைய நன்மை இவ்வளவு நடக்குது, பௌர்ணமி அன்னைக்கு பண்ணால் 3 மடங்கு அதிகமான சக்தி என்பது நமக்கு பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கே, அன்னைக்கு கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லி மீதி என்னென்ன வேலைகள் இருக்குதோ அதெல்லாமே சைடுக்கு வச்சு நீங்க உட்காடுறீங்க. அதுக்கப்புறம் பிரமிட் மெடிடேஷன். பிரமிடு வெறும் ஒரு சின்ன டிவைஸ், அதுல என்ன மெடிடேஷன் பண்ணலாம், அதுல என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றார். ஆனா தியானம் எப்போ செய்யறோமோ, பிரமிட் பற்றி புத்தகங்களை எப்போ வாசிக்கிறோமோ, எல்லாருடைய அனுபவங்கள், பிரமிட் மெடிடேஷனுடைய அனுபவங்கள் கேட்கிறோமோ, ஓ இவ்வளவு அருமையான ஒரு பிரமிடா, நாம கூட பிரமிட் மெடிடேஷன் பண்ணணும், பிரமிட் சென்டருக்கு போய் பண்ணலாம், பிரமிட்குள்ள உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணலாம், எதுவுமே இல்லை என்றால் பிரமிட் தொப்பியாவது வச்சு நம்ம மெடிடேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு உள்ள இருந்து வருது. சார் தியானம் பண்றேன், ஆனாலும் நோய் எல்லாமே குணப்படுத்திக்க முடியல சார், என்ன சார் பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாரு. ஒரு சைடு தியானமும் செய்யறாரு, இன்னொரு சைடு மருந்து மாத்திரையும் சாப்பிடுறாரு. இது எதுக்காக அப்படின்னா, ஆன்ம சக்தியை வெளியே கொண்டு வரவில்லை, நம்ம நோய்கள் குணப்படுத்துவதற்கான ஆற்றல் பெறவில்லை, அவ்வளவு நேரம் தியானம் செய்யவில்லை. தினமும் கொஞ்சம் 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 அதிகப்படுத்திட்டே போகணும். தியானம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாள் வருது. இந்த ஃபர்ஸ்ட் 6 பாயிண்ட் கண்டிப்பா சரியான முறையில் கடைபிடித்தால் 7வது பாயிண்டான மருந்து மாத்திரை தேவையில்லை, மெடிடேஷன் எனர்ஜியிலேயே மொத்தமா ஹீலிங் ஆகும் அப்படின்ற விஷயம் இயல்பாக அனுபவத்திற்கு வந்துடும். ஃபர்ஸ்ட் 6 பாயிண்ட்ஸ் கடைபிடிக்கவில்லையே, பிரமிட் ஆற்றல் பயன்படுத்தா தானே ஹீலிங் நல்லா நடக்கும், பௌர்ணமி தியானம் நல்லா பண்ணா தானே ஹீலிங் நடக்கும்.
தேவையில்லாத பேச்சுகள் எல்லாமே நிப்பாட்டினா தானே நமக்கு ஹீலிங்காக உள்வாங்கின எனர்ஜி வேலை செய்ய ஆரம்பிக்கும். எந்த விதமான உள்மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்ற சத்தியம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா புத்தகங்களை வாசிக்கணுமே. இது எல்லாமே செய்யாமே மருந்து மாத்திரை விட முடியலையே அப்படின்னா எனக்கு எப்படிப்பா ஆகாது. ஒரு நேரம் வந்ததுக்கு அப்புறம் சத்தியம் தரிசனம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருடைய அனுபவங்கள் கேட்கறதுக்கு அப்புறம் நிறைய பிரமிட் எனர்ஜி பௌட்டமி தியானம் எல்லாமே செஞ்சதுக்கு அப்புறம் நமக்கே இன்னும் இந்த மருந்து மாத்திரை மருத்துவம் எதுவுமே தேவையில்லை, எனக்கு என்னுடைய சுய சக்தியின் மூலம் மட்டுமே நான் குணப்படுத்திக்க முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை வரும்போது நாமே நிப்பாட்டுறோம். எல்லா மருந்து மாத்திரையை எடுத்துட்டு போய் டஸ்ட்பின்ல போட்டுரும். கண்டிப்பா உண்மையை நடக்கும். இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா முதல்ல நான் வெஜிடேரியன் ஸ்டாப் பண்ணணும். எங்க வீட்டுல எல்லாரும் நான் வெஜிடேரியன்ஸ் தான். நான் மட்டும் சாப்பிடல அப்படின்னா அவங்க என்ன ஃபோர்ஸ் பண்றாரு. மொட்டை மட்டும் சாப்பிடலாமா? பூண்டு விட முடியலையே. காளான்ல ஜாஸ்தி எனர்ஜி நியூட்ரிஷன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி எல்லாமே சொல்றாரு. ஆனா கர்மா பற்றி நீங்க யோசிக்க மாட்டீங்க. அதுக்காக இந்த பாயிண்ட் எல்லாமே வருது வாயில, பேச்சுகள் எல்லாமே இந்த மாதிரி. அதுவே கர்மா பத்தி ஒரு 10 புத்தகங்களை நீங்க வாசிச்சால், கர்மா பத்தி ஒரு 10 அனுபவங்களை கேட்டால் உங்களால சாப்பிடவே முடியாது. நான் வெஜிடேரியன் ஐயையோ எனக்கு தேவையே இல்லப்பா அப்படின்னு சொல்லி நீங்களே விடுறீங்க. பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட் கரெக்டா இருந்தால் மீதி எல்லா பாயிண்ட்டும் தானாட்டுக்கதே வருது. அதுக்கப்புறம் நேச்சரோட பியூர், அதாவது பியூர் நேச்சருடைய இயற்கை முறையில் வாழ்க்கை என்பது வாழணும். சில நேரமாவதும் ஒரு நாளும் இயற்கையில இருக்கணும். எங்க சார் கார்பரேட் ஆஃபீஸ் போகணும், தொழில் இருக்கு, வியாபாரம் இருக்கு, எங்கேயோ போகணும் சார், ஏதோ பண்ணணும் சார், எதுவுமே இல்லை அப்படின்னாலும் நான் தூங்கணும் சார், வெளியே வர முடியாது சார், இந்த மாதிரி எல்லாமே சொல்றாரு. எப்போ உங்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியம் மருந்து மாத்திரை இல்லாம தேவை அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீர்களோ, யாரோ சொல்ற அவசியம் இல்லை, உங்களுக்கே மெசேஜஸ் வருது, நீங்களே ஒரு ரீசர்ச் ஸ்காலர் ஆகுறீங்க, நிறைய புத்தகங்கள் எல்லாமே வாசிச்சு உணவே மருந்து அப்படின்னு சொல்லி தெரியும் போது ஆட்டோமேட்டிக்கா சரியான உணவு முறை, சரியான வாழ்க்கை முறை வந்தால் நீங்க இயற்கை வாழ்க்கை முறை அப்படின்றது ஆரம்பிக்கிறீங்க. ஆட்டோமேட்டிக்கா புத்தகங்களை வாசிக்கணும், அனுபவங்களை கேட்கணும், தியானத்தை செய்யணும். ஆட்டோமேட்டிக்கா யூ வில் பிகம் ஏ சைல்ட் ஆஃப் நேச்சர். சார் எங்க பிள்ளைகள் யாருமே கேட்கவே மாட்டாங்க சார் சொன்ன பேச்சு. எப்படி சார்? நானும் உட்கார முடியாது, அவங்களுக்கும் உட்காருங்க அப்படின்னா அவங்களும் உட்கார மாட்டாங்க. புரியவே இல்லை சார் அப்படின்னா முதல்ல நீங்க உட்காருங்க சார், உங்களுடைய அனுபவங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க சார், பிள்ளைகளை உட்கார வச்சு ஒரு புத்தகத்தை வாசிங்க சார், அவங்க முன்னாடி ஒரு சின்ன கதை, ஆன்மீக கதை அவங்களுக்கு சொல்லுங்க சார். ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில கடைபிடித்தால் அந்த ரிசல்ட் பார்த்து அவங்க உட்காருவாங்க சார். நீங்க எதுவுமே செய்யாம எங்க பிள்ளை உட்காரல அப்படின்னா எப்படி? முதல்ல தியானம், சுவாத்தியாயம், சத் சங்கம் நாம செய்தால், நமக்குள்ள உள்மாற்றங்கள் வந்தால் நம்ம குழந்தைகள் பார்த்து அவரும் கடைபிடிப்பார். இது உண்மை. அப்புறம் நிறைய ஞானம் வாங்க 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 ஆட்டோமேட்டிக்கா we will become independent. யார் மேலேயும் நாம டிபெண்ட் ஆக மாட்டோம். டிபெண்ட் ஆகாத ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னா என்ன? அங்கே யூ ஆர் எ மாஸ்டர். ஒரு மாஸ்டராக வாழுங்கள், டிசைபிளாக, பக்தனாக வாழாதுங்கள் அப்படின்னா அது எப்படி சார்? ஒரு குரு இருக்கணுமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஒரு மாஸ்டர் ஆகிறதுக்கான பாயிண்ட்கள் எல்லாமே கொடுக்கும்போது அதை கடைபிடித்தால் நீங்க கண்டிப்பா ஆகுறீங்க. ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் தியானம், சுவாத்தியாயம், சத் சங்கம் செய்தால் யூ வில் பிகம் எ மாஸ்டர். ஒரு ஆசானாக நீங்க இருக்க முடியும். நம்ம உள்மாற்றங்கள் என்பது நமக்குள்ள வரும்போது, இதே சூழ்நிலைகள்ல இருக்கும்போது நிறைய பேர் இருக்கிறார், அவங்களுக்கு எல்லாமே சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு மனசு வராது. தியானத்திற்காக காசு வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன்ஸ், மணி எக்ஸ்சேஞ்சஸ் ஃபார் டீச்சிங் மெடிடேஷன். 13வது பாயிண்ட், காசு எடுத்துக்காதீர் தியானம் சொல்லி கொடுக்கறதுக்கு. மற்றவர்கள் மேல நீங்க கருணை காமிக்கும் போது அங்கே காசு என்ப ஒரு எண்ணமே உங்களுக்கு வராது. இயல்பாகவே யூ வில் பிகம் எ டீச்சர் ஆஃப் மெடிடேஷன், ரெஸ்பான்சிபிள் டீச்சர் ஆஃப் மெடிடேஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தியானம் செய்ய 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 திவ்ய தரிசனம் ஆக 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 நிறைய புத்தகங்களை வாசிச்சு சத்தியத்தை தரிசனிக்கும் போது நமக்குள்ள இருக்கும் அந்த கடவுள் தன்மையை அனுபவத்திற்கு கொண்டு வரும்போது வெளியே இருக்கும் கடவுள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். நமக்குள்ளேயே இருந்தால்
நாம பூஜை எதுக்காக செய்கிறோம்? செய்ய மாட்டோம். ராமராகட்டும், கிருஷ்ணராகட்டும், இயேசுநாதர் ஆகட்டும் எல்லாருமே நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகும். தியானம் செய்யவில்லை அப்படின்றால் அந்த விக்கிரகத்திலே இருக்கிறார் கடவுள், அந்த போட்டோலயே இருக்கிறார் கடவுள் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நம்ம வாழ்க்கை வாழ்கிறோம். அதற்காக முதலாவது 3 பாயிண்ட் கடைபிடித்தால் நமக்குள்ள இருக்கும் தெய்வீக தன்மையை அனுபவத்திற்கு கொண்டு வரலாம். ஃபேமிலி லைஃப் 16வது பாயிண்ட். நாம சந்நியாசம் வாங்கிறதுக்கு வரவில்லை. இந்த உலகத்திலேயே இருந்து சம்சாரத்தில் இருந்து நாம முக்தி அடைய வேண்டும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த பாயிண்ட்ல நிறைய சத்தியம் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மேல இருக்கும் எத்தனையோ உயர்ந்த ஆன்மாக்கள் இந்த பூலகத்திற்கு வரணும் அப்படின்னு சொல்லி வெயிட்டிங்ல இருக்கிறார். அவங்க எல்லாமே வரணும் அப்படின்னா யாரோ ஒருத்தர் ஹையஸ்ட் வைப்ரேஷன்ல இருக்கிறவங்க ஒரு உடல் என்பது தானம் பண்ணணும் அவருக்கு, அந்த ஆன்மா. இங்க பார்த்தா நாம என்லைட் ஆனதுக்கு அப்புறம் நாங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம், எங்களுக்கு திருமணமே வேண்டாம், நாம இமயமலைக்கு போறோம், சந்நியாசம் ஆகும் அப்படின்னா அவர் எப்படி வருவாங்க? ஒரு மாஸ்டர் நம்ம மூலமா வந்தால் நமக்கு எவ்வளவோ நன்மைகள் என்பது நடக்கும். அங்க வெயிட்டிங்கு, இங்க டேட்டிங்கே இல்லை, மீட்டிங்கே இல்லை அப்படின்னா எப்படி மாஸ்டர்? அவங்க வரணும், நம்மளால பண்ண முடிஞ்சது. சம்சாரத்திலிருந்து அந்த மாஸ்டரை கொண்டு வந்து அவங்க மூலமா ஞானத்தை பெற்றால் முக்தி என்பது கண்டிப்பா வருது. தட் இஸ் ஃபார் ஷூர். அதுக்கப்புறம் நாம தியானத்தில் உயர்ந்த நிலைக்கு போனதுக்கு அப்புறம் நிறைய அனுபவங்களை பெறதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே சொல்லி கொடுக்கறதுக்காக பிரமிட்களை கட்டணும். நமக்கு அனுபவமே வரல அப்படின்னா எப்படி கட்டுறது? கட்ட மாட்டோம். அதுக்காக ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட் ஆழமாக வந்தால் யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்களே கட்டுறீங்க, நீங்களே ஆரம்பிக்கிறீங்க ஒரு சென்டர், நீங்களே ஒரு புத்தகம் எழுதுறீங்க. ஒரு 10,000 அனுபவங்கள் ஒரு வாழ்க்கையில வரும்போது நீங்க ஒரு புத்தகம் எழுதால் அந்த 10,000 அனுபவங்கள் ஒரு 10,000 பேருக்கு நன்மை பண்ணதா இல்லையா? அதற்காக மை டியர் மாஸ்டர் ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட் நம்ம கண்டிப்பா சரியான முறையில் கடைபிடித்தால் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஆனந்தமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பண்ண மாட்டோமே. இன்னைக்கு பிஸியா இருக்கேன், புத்தகம் முடியாது படிக்கிறதுக்கு. இன்னைக்கு யாரோ கெஸ்ட் வந்திருக்காங்க, என்னால தியானம் பண்ண முடியல. இன்னைக்கு கரண்ட் இல்ல, இன்னைக்கு இன்டர்நெட் இல்ல, இன்னைக்கு அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லி சத்சங்கம் பண்ண மாட்டோம். ஓகே, ஒரு நாள் கரண்ட் போயிடுச்சு, பரவாயில்ல, கொஞ்ச நேரத்துக்கு ஆனதுக்கு அப்புறம் வருதே கரண்ட், ஓபன் பண்ணி யூடியூப்ல யாரோ ஒருத்தர் அனுபவம் கேளுங்க. அதுவும் சத்சங்கம் இல்லை, ஆனா யூடியூப் ஓபன் பண்ண என்ன பாக்குறோம்? அனுபவங்களா கேட்கிறோம். ஒரு 10 நிமிஷம் அனுபவம் கேட்டா 90 நிமிஷம் வேற ஷார்ட்ஸ் பார்க்கணும், என்டர்டைன்மெண்ட். அது கிடையாது மை டியர் மாஸ்டர்ஸ். கன்ஃபியூஷியஸ் அவர்கள் சைனா நாட்டுக்கு சென்ற ஒரு யோகி கன்ஃபியூஷியஸ். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சின்சியாரிட்டி லீட்ஸ் டு சீரியஸ்னஸ் அண்ட் சீரியஸ்னஸ் லீட்ஸ் டு என்லைட்டன்மெண்ட். நீங்க சின்சியரா கடைபிடித்தால் ஏதாவது ஒரு விஷயத்தை ஆழமான சயின்ஸ் தெரிஞ்சால் யூ வில் பிகம் சீரியஸ். சயின்ஸ் தெரியவில்லை என்றால் சீரியஸ் ஆக பண்ண முடியாது. எந்த ஒரு விஷயமும் சீரியஸாக சயின்டிபிக் டெம்பரோட பண்ணும்போது யூ வில் பிகம் என்லைட்டன். அது எந்த விஷயமானாலும் சரி, தியானத்தின் பற்றி ஆராய்ச்சி சீரியஸா பண்ணா நீங்க ஒரு தியான ஆசானாக ஆகுறீங்க. ஒரு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பத்தி நீங்க சீரியஸா இருந்தால் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சயின்டிஸ்ட் ப்ரொஃபஸர் நீங்க ஆகுறீங்க. தட் இஸ் என்லைட்டன்மெண்ட். அதற்காக மை டியர் மாஸ்டர்ஸ், எந்த பிரச்சனை இருந்தாலும் வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட் நீங்க சின்சியரா ஃபாலோ பண்ண மீதி ஆட்டோமேட்டிக்கா அதை ஃபாலோ ஆக முடியும். இது நான் ஒருத்தர் கூட இன்னைக்கு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தேன். ராஜபாளையம் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் இருக்கு. அவரு போன் பண்ணிருந்தாரு ஒருத்தர் காலையில, அழுகுறாரு உட்காந்து. எல்லாரும் நல்லா இருக்கிறாரு, நான் மட்டும் நல்லா இல்லை. தியானம் தினமும் பண்றேன், நான் நான்வெஜ் விட்டுட்டேன், எல்லாரும் சாப்பிட்டாலும் அவங்க நல்லா இருக்கிறார். அவங்க எந்த கிளாஸும் அட்டென்ட் பண்ண மாட்டாங்க, ஆனாலும் நல்லா இருக்கிறார். நான் எல்லா கிளாஸும் அட்டென்ட் பண்றேன், எனக்கு எதுக்காக இந்த பிரச்சனை, இந்த தொல்லை, இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்போ எனக்கு சேனலான மெசேஜ் மை டியர் மாஸ்டர்ஸ், இது அற்புதமாக இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட் கண்டிப்பா நம்ம செய்தால் ஆட்டோமேட்டிக்கா மீதி எல்லாமே தானாட்டுமே வருது. ஆனா இந்த 18 பாயிண்ட்டும் கடைபிடிக்கிறோமா இல்லையா, டீவியேஷன் இல்லாம இருக்கணுமா இல்லையா அப்படின்றதுக்காக ஒரு செக் பாயிண்ட்ஸாக மீறி எல்லாம் சேர்த்து 18 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட் பேஸ் பாயிண்ட்ஸ், ஃபண்டமெண்டல் பாயிண்ட்ஸ், மீறி எல்லாமே செக் பாயிண்ட்ஸ். அதை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எல்லாமே. தேங்க்யூ மாஸ்டர்ஸ். எல்லாருக்கும் வணக்கம்.
நன்றி.